மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நேற்று பேசும்போது கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் வருவாய் உயர்ந்திருந்தாலும் அரசின் கடன் சுமை பெருமளவு உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படும் செலவுகளை வெட்டி செலவுகள் என்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்ட கடன் பிரச்சனை குறித்து நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏற்கனவே விரிவாக பதில் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மாநில அரசும் வாங்க தகுதியான கடன் அளவு அதன் பொருளாதார உற்பத்தி மதிப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த வரம்புக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்குன்னு அவர் தெளிவாக நேற்றைக்கு எடுத்து சொன்னார். எனவே இந்த கடன் பிரச்சனை பற்றி நான் மேலும் அதிகம் விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த திராவிட மாடல் அரசு மேற்கொண்ட செலவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் பல மக்கள் நல திட்டங்களை தீட்டி செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களின் நலனுக்காகத்தான். விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி. பெண்கள் மாணவ மாணவிகளோட சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றத்துக்காக பண்ணுகிற செலவுகளை எதிர்கால தமிழ்நாட்டுக்கான முதலீடாக தான் நான் பார்க்கிறேன். இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் கோடான கோடி பயனாளிகள் கிட்ட உங்களுக்காக திராவிட மாடல் அரசு மேற்கொள்கிற செலவு வெட்டி செலவுன்னு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் தயாரா இருக்காரா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பத்தி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்கிறாங்க. கனிம வளங்கள் விஷயத்துல மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரிச்சு டங்ஸ்டன் சுரங்க இடத்துக்கு வழிவகுத்து துரோகம் செஞ்சது அதிமுக தான். ஆனா நாங்க இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம். சட்டமன்றத்திலையும் பேசி முடிச்சவர் முதலமைச்சர் பேசி முடிக்கிட்டு நான் தரேன். குறிச்சு வச்சுக்கிடுங்க. இல்ல முதலமைச்சர் முதலமைச்சர் பேசுறதுக்கு அப்புறம் தரேன். தயவு பண்ணி உட்காருங்க, நான் தரேன். நாங்க நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறோம். சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன். அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியா சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதுல குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்றேன். இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்கணும்னு கேட்காதே. குளிர் காய குறிப்பிட்டு சொல்றேன். ஒன்றிய அரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 3 நாட்களா இந்த பேரவையில் நடைபெற்ற ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது நடைபெற்றக்கூடிய விவாதத்தெல்லாம் கேட்டோம். அதில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. கோரிக்கைகளையும் முன் வச்சு பேசியிருக்கிறீங்க. அதில் குறிப்பாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் பேசும்போது திருச்செங்கோடு நகர கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய அடிப்படையில் குடிநீர் குழாய்கள் மிகவும் பழுதடைந்திருக்கிறதாகவும் அதை மாற்றி தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சார். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று முறையான ஆய்வுக்கு பிறகு இந்த பணி விரைவில் மேற்கொள்ளப்படும். அதே போல குளச்சல் தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திரு பிரின்ஸ் அவர்கள் பேசும்போது அவர் தொகுதியில் திங்கள் நகரில் இருந்து செல்லக்கூடிய இரணியல் சாலையில் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாகவும் அதை அகலப்படுத்தி தரணும்னு கோரிக்கை வச்சார். இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்கள் தன்னோட மதுரை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைகளை செப்பனிட்டு தரணும்னு கோரிக்கை வச்சார். நிச்சயமா அந்த சாலைகள் மிக விரைவில் மேம்படுத்தப்படும். அடுத்து பண்ருட்டி தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு திரு வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய தொகுதியை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு கொஞ்சம் வேகமா அழுத்தமா சத்தமா பேசினார். குறிப்பா புதிய தடுப்பணைகள் கட்டித்தரணும்னு குறிப்பிட்டார். திரு வேல்முருகன் அவர்களுடைய கோரிக்கை விரைவில் பரிசீலிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும்.
அது மட்டும் இல்லை, பண்ருட்டி தொகுதியில் சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகளும் மேற்கொள்ளப்பட இருக்கு. அடுத்தபடியாக திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வப்பிரனுக்கு அவர்கள் மாங்காடு பேருந்து நிலைய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்படுதுன்னு தெரிவித்தார். இது தொடர்பாக நிலப்பிரச்சனை இருக்கு, அது விரைவில் சரி செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்படும். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சிந்தனை செல்வன் அவர்கள் பேசும்போது தன்னுடைய தொகுதியில் திருமுட்டம் பகுதியில் ஒரு சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சார். அந்த பணி மேற்கொள்ளப்படும். அடுத்து நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு காமராஜ் அவர்கள் நன்னிலம் மற்றும் குடவாசல் பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்களை செம்மைப்படுத்தணும்னு கேட்டிருக்கிறாரு. அது செய்து தரப்படும் என்பதையும் தங்கள் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் என் பதிலுரை வாயிலாக முக்கியமான சில அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும். பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும். 2வது அறிவிப்பு, மாநிலத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களும் மிக விரைவாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய காரணத்தினால பல்வேறு மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சி அமைப்புகளின் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன. புதிய மாநகராட்சிகள், நகராட்சிகள் உதயமாகி இருக்கின்றன. இந்த நகரங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளின் புதிய சாலைகள் அமைத்திடவும், பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் 3750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன். 3வது அறிவிப்பு, பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மக்களுக்கான போக்குவரத்து வசதி மேம்படுத்த வரும் ஆண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும். 4வது அறிவிப்பு, இந்த அரசு பதவியேற்ற பின் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு 2,67,637 மனைகள் வரன்முறைப்படுத்தி பட்டா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 2 ஆண்டுகளில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தினை சீர் செய்தும் புதிதாக நிலங்களை கையகப்படுத்தியும் 1 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.